கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. தாங்குகிற தேவன். சங்கீதம் 37:24. அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அன்பானவர்களே, ஒரு தாய் தன் மகனை அல்லது மகளை நிச்சயம் மறக்க மாட்டாள். அவள் மறந்தாலும் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிறார். காரணம், அவர் கரம்தான் நம்மை உண்டாக்கி உருவாக்கிற்று. தாயின் வயிற்றில் தோன்றி கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் நம்மை தாங்குகிறார். அவருடைய வலது கரம் நமக்கு இரட்சிப்பை கொடுத்திருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி அவர் கரம் நம்மேல் வைக்கிறார். சமுத்திரத்தின் அடியாழத்தில் போய் தங்கினாலும் அவரது கரம் நம்மை பிடித்து கொள்ளும். காரணம், யோனாவின் தேவன் நம் தேவன் அல்லவா? நாம் தூங்கும்போது கூட தேவனின் கரம் நம்மை தாங்குகிறது. எந்த நேரத்திலும் யாவரையும் தாங்கும் கரம்தான் நாம் ஆராதிக்கும் ஆண்டவரின் கரம். நாம் உலக கவலையினால் துக்கப்பட்டு சோர்ந்து போகும்போது நம்மை தேற்றி உயர்த்தும் கரம் தேவனின் கரம். சத்துருவானவன் நம்மை விழ தள்ளினாலும் அவன் கிரியைகளை நீக்கி நம்மை பாதுகாக்கிற கரம். நோயாளிகளை குணமாக்கும்படி அவருடைய கரத்தை நீட்டி எப்பேற்பட்ட வியாதி ஆனாலும் தொட்டு குணமாக்கும் கரம் ஆண்டவருடைய கரம். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று யோசபாத் ராஜா கூறுகிறார். உண்மையாய் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவனின் அபிஷேக கரம் தாங்குகிறது. நம்புவோமா? நாம் விழுந்தாலும் எழுந்திருக்க செய்து உயிர்ப்பிப்பார். இந்த காலை வேளையில் நம்மையும் நம் குடும்பத்தையும் தேவ கரங்களில் ஒப்பு கொடுப்போமா? செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த வேளையிலே விழ வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் உம்முடைய கரம் எங்களை தாங்குகிறது என்பதை அறிந்து கொண்டு உம்மை ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.